பிஜேபியில் இணைந்த டிடிவி தினகரன். அதிமுகவில் கருப்பு ஆடு. உஷாரான எடப்பாடி. பாஜக. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த டிடிவி தினகரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்த அடுத்த சில நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளிவருவதா அறிவித்தார். இருந்தாலும் மீண்டும் டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து பாஜக ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் விஜய் கட்சியில் இணைந்துள்ள அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை விஜய் கட்சியில் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்திருந்தார். இருந்தாலும் டிடிவி தினகரன் தேர்வு பாஜகவே இருந்து வந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து முறையான ஒத்துழைப்பு இல்லாததால் அவர் இருக்கும் கூட்டணிக்குள் எப்படி செல்வது என்கின்ற தயக்கம் டிடிவி தினகரனுக்கு இருந்து வந்தது. பாஜக தரப்பில் இருந்து உங்களுக்கான சீட்டல் நாங்கள் பெற்று தருகிறோம், கூட்டணிக்கு மீண்டும் வாருங்கள் என டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தையில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. அதே நேரத்தில் விஜய் தரப்பிலிருந்து செங்கோட்டையன் தொடர்ந்து டிடிவி தினகரனிடம் பேசி வந்தார். இப்படி ஒரு சூழலில் டிடிவி தினகரன் விஜய் பக்கம் செல்லதான் அதிக வாய்ப்பு என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிடிவி தினகரன் பாஜக பக்கம் திரும்பியிருப்பது மிக பெரும் ட்விஸ்டாக அமைஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியில் எஸ்பி வேலுமணி போன்ற முக்கிய தலைவர்களை சந்தித்து வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்க தவறினால் அதிமுக என்கின்ற கட்சி அழிவை நோக்கி சென்றுவிடும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆகையால் கூட்டணி விவகாரத்தில் நாங்கள் சொல்வதை கேளுங்க என அமித்ஷா தெரிவிக்க அந்த தகவலை எடப்பாடி பழனிசாமியிடம் கொண்டு சேர்த்து இருக்கிறார் எஸ்பி வேலுமணி. இதனைத் தொடர்ந்து திருச்சியில் அமித்ஷா டிடிவி தினகரன் ரகசிய சந்திப்பு அரங்கேறியிருக்கு. வரும் சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டிருக்கு. வரும் தேர்தலில் அமமுகவுக்கு 9 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என அமித்ஷாவிடம் கேட்டிருக்கிறார் டிடிவி தினகரன். இறுதியாக 7 தொகுதிகள் வரை டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கீடு செய்ய அமித்ஷா ஓகே சொன்னதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அமித்ஷா தமிழகம் வந்து டெல்லி சென்ற பின்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். அப்போது டிடிவி விவகாரம் குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பது உறுதி. வரும் 23ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் சென்னை நிகழ்ச்சியின் மேடையில் இடம்பெறுவார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் பேசப்பட்ட விஷயங்கள் திமுக தலைமைக்கு சிலரால் அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு கொடுக்கப்படுதாம். பிரதமர் நரேந்திர மோடி வருவது குறித்து தகவல் கூட அதிமுக தரப்பில் இருந்து திமுகவுக்கு சென்று வெளியில் பரவியதா சொல்லப்படுகிறது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த பாஜக தலைமை அதிமுக தரப்பில் இருந்து திமுகவுக்கு உளவு சொல்லும் நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணையில் இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிட்டு வருது. மார்ச் மாதத்திலேயே தேர்தல் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து திமுக, அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தற்போது கூட்டணி அமைப்பு மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருது. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி தொடர்பான முடிவுகள் பெரும்பாலும் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது தொகுதி ஒதுக்கீடு குறித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை மட்டுமே மீதமிருக்கிற திமுக வேட்பாளர்கள் தெரிவிக்கின்றாங்க. இதே வேளையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகளை இணைத்து கூட்டணிக்கு முழுமையான வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என சில தரப்பினர் ஆலோசனை கூறினாலும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதற்கிடையே அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட செங்கோட்டையன் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அதிமுகவில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வியூகங்கள் மற்றும் பிரச்சார திட்டங்கள் தொடர்பான முக்கிய தகவல்கள் அதிமுகவை சேர்ந்த சிலரால் திமுக தலைமையிடம் தெரிவிக்கப்படுவதா பாஜக மேலிடத்திற்கு தகவல் கிடைச்சிருக்கு.
இதனையடுத்து அந்த தகவல்கள் யார் கசிய விடுறாங்க என்பதை கண்டறிய மத்திய உளவுத்துறை விசாரணையில் இறங்கி இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக மேலிடம் விரிவான தேர்தல் வியூகங்களை வகுத்து வருது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வியூகங்களை திமுகவுக்கு உளவு சொல்வது யார் என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனை கண்டறிய மத்திய உளவுத்துறை மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாஜக வட்டாரங்களில் இருந்து தற்போது நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியராக இருந்த கண்ணன் இறப்பிற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் காரணம் என நைனா நாகேந்திரன் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஜனவரி 13 உயிரிழந்த கண்ணன் விஷம் அருந்தியதால் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. பல நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கண்ணன் அவர்கள் பணி நியமனம் செய்ய வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் கடந்த ஜனவரி 13 அவர் உயிரிழந்தார். இந்த உயிரிழப்புக்கு திமுகவின் தலைமையே காரணம். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் காரணம். தொடர்ந்து அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யப்படும் என கடந்த 2021 வாக்குறுதியை தெரிவித்திருந்தனர். ஆனால் கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் அவர்களுக்கு பணி நியமனம் என்பது வாங்கப்படவில்லை. அவர்கள் பொறுத்து கடைசியில் போராட்டத்தில் இறங்கிவிட்டனர். ஆனால் கடைசியில் கண்ணன் என்பவர் விஷமருந்தி உயிரிழந்து விட்டார். முழுக்க ஸ்டாலினின் கையாலாகாத ஆட்சியே இந்த மோசமான ஆட்சி நிலைமையே காரணம். திமுகவை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என நைனா நாகேந்திரன் ஆவேசமாக பேசியிருந்தார். தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு மிக பெரும் அதிர்ச்சியில் உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது.